அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட்ஸ் த்ரூ சி. எப்படி நம்ம ப்ராடக்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறது, சி ஷிப்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, அதில் உங்களுக்கு நான் கிளியராக எப்படி ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி ஆரம்பிக்கிறது, எக்ஸ்போர்ட் கம்பெனி எப்படி செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸை நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக புரியும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி ஏற்றுமதி பண்ணுறது, கடல் வழியாக எப்படி ஏற்றுமதி பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கே நம்ம பேமெண்ட் டேர்ம் நான் ஃபஸ்ட்டு லைனில் கொடுத்துருக்கேன். அஸ்யூம் பேமெண்ட் டேர்ம் 50% advance and 50% against scanned copy documents அப்படின்னு நான் ஒரு பேமெண்ட் டேர்ம் கொடுத்துருக்கேன். நம்ம இந்த வீடியோவுக்கு இந்த எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னா, 50% அட்வான்ஸ் நம்ம வாங்கிட்டோம் ஆல்ரெடி பையர்கிட்ட இருந்து, அண்ட் 50% ஸ்கேன்டு காப்பி டாக்குமெண்ட்ஸுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம அவங்க அந்த பேலன்ஸை பே பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பேமெண்ட் டேர்ம் நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா எப்படி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வெரி சிம்பிள். இப்போ நம்ம பேமெண்ட் டேர்ம் என்ன எடுத்திருக்கிறோம் அப்படின்னா, 50% அட்வான்ஸ் பேமெண்ட்டு பையர் பே பண்ணிட்டார் நமக்கு ஆல்ரெடி, அண்ட் பாக்கி 50% நம்ம ஷிப்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஸ்கேன்டு டாக்குமெண்ட்ஸ் அவங்களுக்கு அனுப்புவோம் இமெயில் வழியாக. நம்ம அனுப்பின உடனே அவங்க ரெஸ்ட்டு 50% அமௌண்ட்டை நமக்கு பே பண்ணிடுவாங்க. இந்த பேமெண்ட் டேர்மை தான் நம்ம இப்போ எடுத்திருக்கோம். அந்த மாதிரி நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பேமெண்ட் டேர்முக்கு எப்படி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம் கடல் வழியா அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த பேமெண்ட் டேர்ம் பற்றி, அது பேமெண்ட் டேர்முங்கிறது ஒரு பிக் சப்ஜெக்டை, வெரி வெரி இம்பார்ட்டண்ட் தான் பேமெண்ட் டேர்ம் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் மிக முக்கியமானது பேமெண்ட் டேர்ம். இந்த பேமெண்ட் டேர்ம்ஸை பற்றி நான் பேமெண்ட் மோட் ஆஃப் பேமெண்ட் பற்றி செப்பரேட்டாக வேறு வீடியோஸ் நான் பேமெண்ட்டுக்குனே தனியாக போடுறேன். இந்த வீடியோவில் நீங்கள் இந்த எக்ஸாம்பிளை எடுத்துக்கோங்க. ஓகே, 50% அட்வான்ஸ் பேமெண்ட்டு அண்ட் 50% அகெயின்ஸ்ட் ஸ்கேன்டு காப்பி டாக்குமெண்ட்ஸ். இந்த பேமெண்ட் டேர்ம் நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா எப்படி நம்ம ஷிப்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ. ஓகே, ஸ்டெப் 1 இன்சூரன்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு இப்போ ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் வந்துருச்சு. அந்த பர்ச்சேஸ் ஆர்டருக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டெப் 1 என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும் நம்ம. எங்கே போய் இன்சூரன்ஸ் எடுக்கிறது அப்படின்னா, அப்டைன் இன்சூரன்ஸ் பாலிசி from ECGC ஆஃபீஸ், எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன். உங்கள் லொக்கேஷனில் ECGC ஆஃபீஸ் இருக்கும். அந்த எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் அந்த ஆஃபீஸுக்கு நீங்கள் டைரெக்டாக போனீங்க அப்படின்னா, உங்கள் பர்ச்சேஸ் ஆர்டர் காப்பியை எடுத்துகிட்டு டைரெக்டாக நீங்கள் அந்த ஆஃபீஸ்க்கு போங்க, ECGC ஆஃபீஸ்க்கு. அங்கே போனீங்கன்னா அவங்களே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க, நீங்கள் எந்த மாதிரி பாலிசி எடுக்கணும், உங்களுடைய அந்த பர்ச்சேஸ் ஆர்டருக்கு ஏற்றபடி எந்த மாதிரி பாலிசி எடுக்கணும் அப்படிங்கிறத அவங்களே உங்களுக்கு அங்கே கைட் பண்ணுவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த ஒரு பாலிசியை நீங்கள் அந்த ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியை நீங்கள் எடுத்துக்கலாம். சில பாலிசி, சம் பாலிசிஸ் பார்த்தீங்கன்னா 80% கவர் பண்ணுவாங்க, சம் பாலிசிஸ் 90% ரிஸ்க்கு கவர் ஆகும், சில பாலிசி 70% ரிஸ்க்கு கவர் ஆகும். அவங்க நிறைய பாலிசிஸ் வச்சுருக்காங்க. அந்த பாலிசி, இன்சூரன்ஸ் பாலிசி எப்படி தருவாங்க அப்படின்னா, அது உங்கள் பர்ச்சேஸ் ஆர்டரை பேஸ் பண்ணி அவங்க கொடுப்பாங்க. அண்ட் அதர் க்ரைட்டீரியாஸ்லாம் பார்த்துட்டு தான் அவங்க இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, இந்த ECGC இன்சூரன்ஸ் பற்றியும் நான் உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, பேமெண்ட் டேர்ம் ரிலேட்டடாக நமக்கு நிறைய பேமெண்ட் மெத்தட் இருக்குது. இந்த எக்ஸாம்பிளில் நம்ம இந்த ஒரு வீடியோக்காண்டி நான் என்ன எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன் அப்படின்னா, 50% அட்வான்ஸ் பேமெண்ட் அண்ட் 50% அகெயின்ஸ்ட் ஸ்கேன்டு காப்பி டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த பேமெண்ட் டேர்மை எடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு செப்பரேட்டாக வேறு வீடியோஸும் போடுறேன் பேமெண்ட் டேர்ம் பற்றி, அண்ட் ஆல்சோ இந்த இன்சூரன்ஸ் பற்றியும் நான் உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, ரைட். இப்போது நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க, ஸ்டெப் 1 நம்ம இன்சூரன்ஸ் எடுக்கணும். எங்கே போய் எடுக்கிறது? ECGC ஆஃபீஸில் போய் நம்ம எடுக்கணும்.
எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன். அங்கே போனீங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு வந்துட்டு எல்லா கைடன்ஸும் பண்ணி உங்களுக்கு இன்சூரன்ஸ் பாலிசி வந்து எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பையரை வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் கொண்டு போகிறீங்க, அந்த பையர் வந்து அவங்களுக்கு அந்த பையரை வந்துட்டு அந்த பையரை வந்துட்டு அவங்க செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஷிப்மெண்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற அட்வைஸ்லாம் நம்ம கொடுப்பாங்க. ஸோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்சூரன்ஸ் பாலிசி வந்து தருவாங்க. ஓகே, ஸோ இது வந்து வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா நம்ம பாதி பணம் தான் வாங்கியிருக்கோம், 50% தான் வாங்கியிருக்கோம், அட்வான்ஸாக வாங்கியாச்சு. பாக்கி பணம் எப்போ தான் நம்ம வாங்க போகிறோம்? ஷிப்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வாங்க போகிறோம். ஸோ அப்போ 50% பணம் எதில் இருக்குது அப்படின்னா ரிஸ்கில் இருக்குது. ஸோ அப்போ இந்த ரிஸ்க்கை வந்துட்டு நம்ம வந்துட்டு எடுக்கிறோம் நம்ம. ஓகே, ஸோ 50% வந்து பணம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிஸ்க் எடுக்க போகிறோம். ஸோ இந்த ரிஸ்க்கை கவர் பண்ணுறதுக்கு தான் நம்ம இன்சூரன்ஸ் எடுக்கிறோம். அது எங்கே போய் எடுக்கணும் அப்படின்னா இசிஜிசி ஆஃபீஸ். அங்கே போய் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கணும். ஸோ திஸ் இஸ் ஸ்டெப் நம்பர் 1. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து நம்ம இன்சூரன்ஸ் எடுத்தோம். இப்போது செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு மர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர், நீங்கள் வந்து ஒரு மர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டராக இருந்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் மேனுஃபேக்சரர்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஒரு மர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டராக இருந்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸை வந்து மேனுஃபேக்சரர்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. ஸோ இதுதான் உங்களுடைய ஸ்டெப் 2. ஓகே, இப்போ நம்மளோட ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஸ்டெப் 3 நம்ம என்ன பண்ணணும்? அரேஞ்ச் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன் டு யுவர் லொக்கேஷன். ஸோ உங்கள் லொக்கேஷனுக்கு வந்துட்டு அந்த ப்ராடக்டை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வரணும். ஸோ அதான் வந்து ஸ்டெப் 3. ஓகே, அண்ட் தென் ஸ்டெப் 4. இப்போ நம்ம ப்ராடக்ட் வந்து நம்மளுடைய லொக்கேஷனுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேக்கேஜிங் பண்ணுறோம். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இன் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ். ஸோ பேக்கேஜிங் இதுதான் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில், ஏற்றுமதி தொழிலில் பேக்கேஜிங் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா ப்ராடக்ட் வந்து இங்கே இருந்து எங்கே போக போகுது அப்படின்னா ஃபாரின் நேஷனுக்கு போக போகுது. ஸோ ஒரு லாங் வே வந்து சீல ட்ராவல் பண்ணி ப்ராடக்ட் வந்து ஃபாரின் கண்ட்ரிக்கு போக போகுது. ஸோ உங்கள் ப்ராடக்ட் வந்துட்டு எவ்வளோ தான் குவாலிட்டியாக இருந்தாலும் பேக்கேஜிங் டேமேஜ் ஆகி இருந்துச்சு அப்படின்னா பையர் வந்துட்டு அடுத்த ஆர்டர் கட்டாயமாக நமக்கு தர மாட்டார். ஏன்னா பேக்கேஜிங் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் பேக்கேஜிங் வந்து நல்ல குவாலிட்டியாக பேக்கிங் பண்ணணும். எக்ஸ்போர்ட் பேக்கிங் வந்து நம்ம சும்மா ஜஸ்ட்டு வந்து இங்கே லோக்கலில் நம்ம வந்து இந்த காட்டன் பாக்ஸில் டக்கு டக்கு டக்குன்னு பேக் பண்ணி ஒரு சாதாரணமாக பண்ணுற மாதிரி நம்ம பேக் பண்ணக்கூடாது. ஸோ எக்ஸ்போர்ட்டுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜிங் வந்து நம்ம கட்டாயமாக பண்ணியிருக்கணும். ஸோ இந்த பேக்கேஜிங்கை வந்து நீங்கள் வந்து உங்கள் மேனுஃபேக்சரர்கிட்டே கேட்கலாம். ஸோ அவங்களே நிறையா ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரருக்கே தெரியும் எப்படி வந்து பேக் பண்ணுறது, ஒரு எக்ஸ்போர்ட் குவாலிட்டி பேக்கிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது அவங்க மேனுஃபேக்சரருக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் அவங்கள்ட்ட அங்கேயே கூட பேக் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் லொக்கேஷனுக்கு கொண்டு வரலாம். அப்படி இல்லாட்டினா நீங்கள் யாரையாச்சும் வெளியே அவுட் சோர்சிங் பண்ணி கூட அவங்கள கூட நீங்கள் வந்து பேக்கிங் பண்ண சொல்லலாம். ஸோ நிறையா பேக்கேஜிங் பண்ணி கொடுக்குறவங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் கூட அவங்க வந்துட்டு உங்களுக்கு பேக்கிங் பண்ணி தருவாங்க. ஸோ இதான் ஸ்டெப் 4. பேக்கேஜிங் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நல்ல குவாலிட்டியாக பேக்கிங் பண்ணணும். ஓகே, ரைட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 5. ஸ்டெப் 5 என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா டெலிவர் யுவர் கார்கோ குட்ஸ் டு யுவர் ஷிப்பிங் ஏஜென்ட், C&F ஏஜென்ட், கிளியரிங் அண்ட் ஃபார்வேர்டிங். ஸோ இப்போ நம்ம பேக்கிங் பண்ணிட்டோம். பேக்கிங் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த பேக் பண்ண குட்ஸ் ஆர் கார்கோவை வந்துட்டு நம்ம எங்கே கொடுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஷிப்பிங் ஏஜென்ட்டுகிட்ட கொடுக்க போகிறோம். கிளியரிங் அண்ட் ஃபார்வேர்டிங் ஏஜென்ட் அவங்க தான் வந்துட்டு ஷிப்பிங் ஏஜென்ட். ஸோ ஷிப்பிங் ஏஜென்ட்டுக்கு இன்னொரு நேம் தான் என்னது கிளியரிங் அண்ட் ஃபார்வேர்டிங் ஏஜென்ட். ஸோ அவங்கள்ட்ட தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய கார்கோ இல்லாட்டினா குட்ஸை வந்து கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம பேக்கிங் பண்ணி நீட்டாக வச்சுருக்கிறோம். அதை வந்து நம்ம யார்கிட்ட ஃபார்வர்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய ஷிப்பிங் ஏஜென்ட்டை ஃபார்வர்ட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து ஸ்டெப் 5. ஏன்னா அவங்க தான் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ரிமைனிங் ஒர்க்கெல்லாம் பார்க்க போகிறாங்க. ஓகே, ரைட். இப்போது ஸ்டெப் 6 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா
இப்போ நம்ம வந்து அவங்களுடைய ஸ்டெப் 5ல வந்து உங்கள் ஷிப்பிங் ஏஜென்ட் வந்து கார்கோ இல்லாட்டினா அந்த குட்ஸை வந்துட்டு எங்கே கொடுக்கணும், எங்கே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கண்டெய்னர் ஃப்ரைட் ஸ்டேஷன் அப்படின்னு சிஎஃப்எஸ் அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கண்டெய்னர் ஃப்ரைட் ஸ்டேஷனுக்கு உங்கள் ஷிப்பிங் ஏஜென்ட் வந்து உங்கள் குட்ஸை வந்து டெலிவர் பண்ண சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டினா வேறு ஏதாச்சும் ஒரு லொக்கேஷன் வச்சுருப்பாங்க, அங்கே கூட அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுடைய குட்ஸை வந்து அனுப்பி வைக்க சொல்லுவாங்க. நீங்கள் அங்கே அனுப்பி வச்சுருங்க. ஓகே, ரைட். இப்போ நம்மளுடைய குட்ஸ் எங்கே போயிடுச்சு அப்படின்னா அந்த சிஎஃப்எஸ் கண்டெய்னர் ஃப்ரைட் ஸ்டேஷனுக்கு போயிடுச்சு, ஆர் வந்து ஷிப்பிங் ஏஜென்ட்டோடைய கையில் போயிடுச்சு அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ரைட், அதான் ஸ்டெப் 5. அண்ட் தென் ஸ்டெப் 6 வந்து சென்ட் இன்வாய்ஸ் அண்ட் பேக்கிங் லிஸ்ட் டு யுவர் ஷிப்பிங் ஏஜென்ட் அண்ட் அதர் டாக்குமெண்ட்ஸ் ஆஸ் இன்ஸ்ட்ரக்டட் பை தெம். ஸோ இப்போ நம்ம தான் என்ன பண்ணணும் அப்படின்னா 2 டாக்குமெண்ட் வந்து ஷிப்பிங் ஏஜென்ட்டை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ ஒன்று வந்து இன்வாய்ஸ், கமர்ஷியல் இன்வாய்ஸ் நம்ம வந்து ஷிப்பிங் ஏஜென்ட்டை கொடுக்கணும். அண்ட் அனதர் டாக்குமெண்ட் வந்து பேக்கிங் லிஸ்ட்டு வந்து நம்ம ஷிப்பிங் ஏஜென்ட்டை கொடுக்கணும். ஸோ இது போக அண்ட் அதர் டாக்குமெண்ட்ஸ் ஆஸ் இன்ஸ்ட்ரக்டட் பை தெம், இந்த 2 டாக்குமெண்ட் தான் மெயினாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இது தவிர வேறு ஏதாச்சும் டாக்குமெண்ட் வந்து கேட்டாங்க அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இன்வாய்ஸ், பேக்கிங் லிஸ்ட் மஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வேறு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ்னால் அது என்ன வேறு டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ப்ராடக்ட்டுக்கு, அதாவது ஃபுட் ப்ராடக்ட்னு நீங்கள் எடுத்துக்கோங்களேன். ஃபுட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரர்கிட்ட இருந்து FSSAI, அதாவது அந்த FSSAI நீங்கள் எல்லா ப்ராடக்ட்லையும் பார்த்துருப்பீங்க, ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ அந்த FSSAI சர்டிஃபிகேட்டை வந்துட்டு மேனுஃபேக்சரர்கிட்ட இருந்து வாங்கி கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்கள்ட்ட கேட்பாங்க. ஸோ அவங்க கேட்குற டாக்குமெண்ட்டை நீங்கள் கொடுத்துடணும் ஷிப்பிங் ஏஜென்ட் கையில். ஸோ இதுதான் ஸ்டெப் 6. ஸோ இன்வாய்ஸ், பேக்கிங் லிஸ்ட் கொடுக்குறீங்க. இது தவிர வேறு ஏதாச்சும் டாக்குமெண்ட்ஸ் கேட்டாங்க அப்படின்னா அதையும் அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. ஸோ இதுதான் ஸ்டெப் 6. ரைட், இப்போ ஸ்டெப் 7 என்னன்னு பார்ப்போம். ஸோ அதர் டாக்குமெண்ட்ஸ் வில் பி ப்ரிப்பேர்ட் பை யுவர் ஷிப்பிங் ஏஜென்ட். ஸோ அந்த ஸ்டெப் 6ல் நீங்கள் இன்வாய்ஸையும் பேக்கிங் லிஸ்ட்டையும் கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுடைய வேலை முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஆஸ் எ எக்ஸ்போர்ட்டராக உங்களுடைய வேலை வந்துட்டு இந்த இடத்துல ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ ஸ்டெப் 7ல் வந்துட்டு இனிமேல் ஷிப்பிங் ஏஜென்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் வந்து வேறு ஏதாச்சும் டாக்குமெண்ட்ஸ் வந்து கஸ்டம்ஸ் ரிலேட்டடாக ஏதாச்சும் டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா அவரே அதை வந்து ரெடி பண்ணிடுவார். ஸோ சம் ப்ராடக்ட்ஸுக்கு வந்து ஹெல்த் சர்டிஃபிகேட் வேணும், சம் ப்ராடக்ட்ஸுக்கு வந்துட்டு ஃபைட்டோ சானிட்டரி சர்டிஃபிகேட் தேவைப்படும். இதே மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸை பேஸ் பண்ணி சில சர்டிஃபிகேட்ஸ் தேவைப்படும். அதையெல்லாம் வந்துட்டு உங்கள் ஷிப்பிங் ஏஜென்ட்டே கைட் பண்ணுவார். ஸோ ஸ்டெப் 8 டாக்குமெண்ட்ஸ் ஃபார் எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ ஏற்றுமதி தொழிலுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக கமர்ஷியல் இன்வாய்ஸ் நம்பர் 1, நம்பர் 2 வந்து பேக்கிங் லிஸ்ட்டு, நம்பர் 3 வந்து பில் ஆஃப் லேடிங். ஸோ ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட கிளியராக நான் வந்து ஸ்டெப் 7லே சொன்னேன், ஸ்டெப் 6ல் சொல்லியிருக்கேன். நம்ம கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட் வந்து கமர்ஷியல் இன்வாய்ஸும் பேக்கிங் லிஸ்ட்டும் மட்டும்தான். ஸோ மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே யார் ப்ரிப்பேர் பண்ண போகிறா அப்படின்னா ஷிப்பிங் ஏஜென்ட் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறாரு. அதனால் நீங்கள் வந்து ரொம்ப வந்து டாக்குமெண்ட்ஸ் பற்றி ரொம்ப ஒரி பண்ண வேண்டாம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டில் வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. கமர்ஷியல் இன்வாய்ஸும் பேக்கிங் லிஸ்ட்டும் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணிட்டாலே போதும். மற்ற எல்லா டாக்குமெண்ட்டையுமே வந்துட்டு உங்கள் ஷிப்பிங் ஏஜென்ட்டே வந்து கைட் பண்ணுவார். ஸோ அவரே வந்து எடுத்து கொடுத்துருவாங்க. அந்த பில் ஆஃப் லேடிங், தேர்டு பார்த்தீங்கன்னா பில் ஆஃப் லேடிங். அது என்ன பில் ஆஃப் லேடிங் அப்படின்னா கப்பலில் வந்துட்டு நம்மளுடைய ப்ராடக்ட் வந்துட்டு செயில் ஆக ஆரம்பிக்குது, மிதக்க ஆரம்பிச்சிட்டு. ஸோ ஷிப் இஸ் ரெடி டு மூவ். ஸோ அதை வந்துட்டு நமக்கு வந்துட்டு அந்த டாக்குமெண்ட் தான் என்ன அப்படின்னா பில் ஆஃப் லேடிங். ஸோ இந்த பில் ஆஃப் லேடிங், அதுக்கப்புறம் வேறு சர்டிஃபிகேட்ஸ், இது எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணணும். ஸோ 4th பார்த்தீங்கன்னா அதர் சர்டிஃபிகேட்ஸ் ஆஸ் இன்ஸ்ட்ரக்டட் பை யுவர் பையர். ஸோ உங்கள் பையர் வந்து வேறு ஏதாச்சும் ஒரு குவாலிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருப்பார். அதாவது ஃபைட்டோ சானிட்டரி சர்டிஃபிகேட் வேணும், ஃபியூமிகேஷன் சர்டிஃபிகேட் வேணும், ஸோ இதே மாதிரி ஹெல்த் சர்டிஃபிகேட் வேணும்.
ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது தேர்ட் பார்ட்டி ஏஜென்சி சர்டிஃபிகேட்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் உங்கள் பையர் வந்து ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு அவர் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பார் ஆல்ரெடி. ஸோ அந்த சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் கமர்ஷியல் இன்வாய்ஸ் அண்ட் பேக்கிங் லிஸ்ட்டை வந்து உங்கள் ஷிப்பிங் ஏஜென்ட்டை கொடுத்த உடனே ரிமைனிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்களே ரெடி பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த ட்ரபிளும் கிடையாது. மற்ற எல்லாத்தையும் நம்ம தான் ப்ரிப்பேர் பண்ணணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் கமர்ஷியல் இன்வாய்ஸ் அண்ட் பேக்கிங் லிஸ்ட், இது ரெண்டையும் ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ஷிப்பிங் ஏஜென்ட்டை நம்ம அதை ஹேண்ட் ஓவர் பண்ணோம்னா அவங்க மற்ற டாக்குமெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. ஸோ இதான் ஸ்டெப் 8. டாக்குமெண்ட்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் இன் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ். ஸோ டாக்குமெண்ட்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் நம்ம ப்ராடக்ட் வந்து நம்ம போர்ட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு போக போகுது, இன்னொரு நாட்டு போர்ட்டுக்கு போக போகுது. ஸோ அங்கே போச்சுன்னா அவங்க ஃபுல்லாக அந்த பேப்பர்ஸை வச்சு தான் கிளியர் பண்ணுவாங்க. உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் என்ன டாக்குமெண்ட் கொடுத்துருக்கீங்களோ அதுதான் பேசும். ஸோ கமர்ஷியல் இன்வாய்ஸை செக் பண்ணுவாங்க, பேக்கிங் லிஸ்ட்டை பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் பில் ஆஃப் லேடிங்கை பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் உங்கள் பையர் கேட்டிருக்கிற சர்டிஃபிகேட் எல்லாம் இருக்குதான்னு செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்குதா அப்படிங்கிற டாக்குமெண்ட் வந்து கிளியராக இருக்கணும். டாக்குமெண்ட் கிளியராக இருந்தால் தான் அங்கே வந்து நமக்கு கஸ்டம்ஸில் வந்து கிளியரன்ஸ் வந்து ஈஸியாக ஆகும். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், கமர்ஷியல் இன்வாய்ஸ் அண்ட் பேக்கிங் லிஸ்ட் நம்ம பண்ணாலே போதும். மற்றதெல்லாம் மோஸ்ட் ப்ராபப்ளி யார் பண்ணிடுவாங்க அப்படின்னா ஷிப்பிங் ஏஜென்ட்டே பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நோ நீட் டு ஒரி ஆன் தட், ரைட்? ஸோ திஸ் இஸ் ஸ்டெப் 8. இப்போ நம்ம ஸ்டெப் 9 என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஸ்டெப் 9. ஸோ டேக் ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் ஆல் டாக்குமெண்ட்ஸ். ஸோ ஆல்ரெடி இப்போ நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். கமர்ஷியல் இன்வாய்ஸ் நம்ம ரெடி ஆயிடுச்சு, பேக்கிங் லிஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சு, அண்ட் ரிமைனிங் டாக்குமெண்ட்ஸ்லாம் நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரியே ஷிப்பிங் ஏஜென்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஸோ அதை வந்து உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் அந்த காப்பி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கிறீங்க. 1 செட் ஃபார் யுவர் செல்ஃப் அண்ட் 1 செட் ஃபார் பேங்க். ஸோ ஒரு செட்டு உங்களுக்கு வச்சுக்கோங்க, இன்னொரு செட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பேங்க்கில் போய் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதான் சப்மிட் ஆல் டாக்குமெண்ட்ஸ் டு யுவர் பேங்க் ஆஸ் இன்ஸ்ட்ரக்டட் பை தெம். ஸோ நவ் ஸ்டெப் 10. ஸோ ஸ்டெப் 10ல் வந்து சென்ட் இமெயில் டு யுவர் பையர் with all export documents attached, soft copy only அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இமெயில் அனுப்பணும் பையருக்கு. நம்ம அந்த எக்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி நமக்கு வந்து நம்ம ஷிப்பிங் ஏஜென்ட் வந்து ஆல்ரெடி நமக்கு ஏற்கனவே கொடுத்துட்டாரு. ஸோ அந்த எக்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸோடைய சாஃப்ட் காப்பியை மட்டும் என்ன பண்ணணும்னா இமெயிலில் வந்துட்டு அனுப்பி வைக்கணும். ஸோ ஒன்லி சாஃப்ட் காப்பி, ஹார்ட் காப்பி அனுப்பிடக்கூடாது பையருக்கு. ஓகே, ஸோ சாஃப்ட் காப்பி மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா இமெயிலில் அனுப்பிச்சி வைக்கணும். ஸோ இதுதான் வந்து ஸ்டெப் 10. ஸோ அதுக்கு அடுத்தது ஸ்டெப் 11. ஆஸ்க் தெம் டு பே த ரிமைனிங் ஃபண்ட்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய பேமெண்ட் டேர்ம் என்ன அப்படின்னா 50% அட்வான்ஸ் பேமெண்ட் வந்து நம்ம வாங்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம பேலன்ஸ் 50% வந்து நம்ம இப்போ வந்து ப்ராடக்டை ஷிப் பண்ணியாச்சு. ஓகே, அதை வந்து அவங்களுக்கு நம்ம இன்டிமேட் பண்ணுறோம், உங்கள் ப்ராடக்ட் வந்து இப்போ வந்து நாங்கள் வந்து ஷிப்பில் வந்து லோட் பண்ணியாச்சு, ஸோ இப்போ அது வந்து சேல் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற அந்த இன்டிமேஷன் வந்து இந்த எக்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் அவங்களுக்கு அனுப்பின உடனே அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அந்த சாஃப்ட் காப்பியை பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து ஸ்கேன்டு காப்பியை பார்த்த உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே செல்லர் வந்து எக்ஸ்போர்ட்டர் வந்து நம்மளுடைய ப்ராடக்ட்ஸை வந்து அனுப்பிட்டாரு அப்படிங்கிறது பையருக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ இப்போ பையர் என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ரிமைனிங் பேலன்ஸ் 50% அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு வந்து பே பண்ணிடுவார். ஸோ அதான் ஸ்டெப் 11ல் வந்து ஆஸ்க் தெம் டு பே த ரிமைனிங் ஃபண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டு வந்தாச்சு அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃபுல் பேமெண்ட்டும் கிடச்சிருச்சு. ஓகே, ஸ்டெப் 12 வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேங்க்கில் போய் நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ கன்ஃபார்ம் வித் த பேங்க் அபவுட் ஃபண்ட்ஸ் கிரெடிட். பேங்க்கில் போய் நம்மளுடைய ஃபண்டு வந்து கிரெடிட் ஆகிட்டா இல்லையாங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நமக்கு ஃபுல் அமௌண்ட்டும் கிடைச்ச உடனே தான் நம்ம என்ன பண்ணணும்னா தென் சென்ட் ஆல் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் த்ரூ கொரியர் டு யுவர் பையர் அப்ராட்.
ஸோ உங்களுடைய ஃபண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு உங்களுக்கு பேங்க்கில் வந்து கன்ஃபார்ம் பண்ண உடனே தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை வந்து, அதாவது இந்த எக்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் நமக்கு ஆல்ரெடி நம்ம வந்து பேங்க்லேயும் சப்மிட் பண்ணியிருக்கோம். அந்த டாக்குமெண்ட்ஸ், அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட உங்கள் ஷிப்பிங் ஏஜென்ட் வந்து 2-3 செட் கொடுப்பார். ஸோ அதில் வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை வந்துட்டு பையருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அனுப்பிச்சி வைக்கணும் கொரியரில். ஸோ அது வந்து நீங்கள் DHL, UPS இந்த மாதிரி ஃபாரினுக்கு அனுப்புறதுக்கு நிறைய கொரியர் சர்வீஸ் இருக்குது. ஸோ அவங்கள காண்டாக்ட் பண்ணிங்கனாலே என்ன பண்ணிடுவாங்கன்னா உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ அப்போ ஒரிஜினல் டாக்குமெண்ட் இப்போ எங்கே போயிடுச்சு அப்படின்னா ஃபாரினில் வந்துட்டு அப்ராடில் உங்கள் பையருக்கு கிடச்சாச்சு. அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை வச்சு தான் உங்கள் பையர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அங்கே வந்து கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் எல்லாம் பண்ணி அந்த ப்ராடக்டை வந்து நீங்கள் அனுப்பிச்சி வச்ச அந்த கார்கோவை வந்து அவரே எடுத்துப்பார். ஓகே, ஸோ ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இதனால தான் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா நம்ம அதை ஹோல்டு பண்ணி வச்சுருக்கோம். 50% அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்கிட்டு அந்த பேலன்ஸ் 50% வர்ற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை நம்ம கையில் வச்சுருக்கிறோம். ஸோ இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் இருந்தால் மட்டும்தான் உங்கள் பையரால் அவங்க நேஷனில் வந்து ப்ராடக்ட் வந்ததுக்கு அப்புறமா கஸ்டம்ஸில் கிளியர் பண்ணி அதை எடுக்க முடியும். ஸோ அதனால தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வந்து உங்கள் கையில் பத்திரமா வச்சுக்கணும். ஸோ அதை வந்து பையருக்கு தரவே கூடாது. எப்போ அனுப்பணும் அப்படின்னா உங்களுக்கு முழு ஃபண்டும் கையில் கிடச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை வந்து பையருக்கு வந்து நீங்கள் வந்து அனுப்பிச்சி வைக்கணும். ஓகே, ஸோ இந்த 12th ஸ்டெப் முடிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்மளுடைய எக்ஸ்போர்ட் ஷிப்மெண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ எக்ஸ்போர்ட் ஷிப்மெண்ட் டன் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ அப்போ நம்ம வந்துட்டு இந்த 12 ஸ்டெப்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஃபாரின் கண்ட்ரீஸுக்கு நம்ம ப்ராடக்ட்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கிற பேமெண்ட் டேர்ம் என்ன அப்படின்னா அகெயின் நான் ரிப்பீட் பண்ணுறேன். 50% அட்வான்ஸ் பேமெண்ட்டை வாங்கிட்டோம் அவங்கள்ட்ட ஆல்ரெடி. பேலன்ஸ் 50% வந்துட்டு நம்ம எப்போ வாங்குகிறோம் அப்படின்னா ஷிப்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை வந்துட்டு அவங்களுக்கு ஃபைனலாக, அதாவது ஷிப்மெண்ட்டை பண்ணதுக்கு அப்புறமா அவங்க வந்து உங்களுக்கு வந்துட்டு அந்த பேலன்ஸ் ஃபண்ட்ஸை வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்டுக்கு அகைன்ஸ்டாக இல்லை, சாரி, அந்த சாஃப்ட் காப்பி ஸ்கேன்டு காப்பிக்கு அகைன்ஸ்டாக என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பேலன்ஸ் ஃபண்ட்ஸையும் பே பண்ணிடுறாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு ஒன்ஸ் ஃபுல் பேமெண்ட் கிரெடிட் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை வந்து பையருக்கு அனுப்பிச்சி வைக்கணும். ஓகே, ஸோ இந்த 12 ஸ்டெப்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே நம்ம வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி வந்து கடல் வழியாக ரொம்ப சுலபமாக செய்ய முடியும். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து மோர் வீடியோஸில் வந்து ECGC இன்சூரன்ஸ்னால் என்ன, எப்படி வந்து நம்ம வந்து அந்த ECGC பாலிசியில் வந்து என்னென்ன ரிஸ்கெல்லாம் கவர் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் பற்றி ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இதே மாதிரி லாட் ஆஃப் அதர் வீடியோஸ் எக்ஸ்போர்ட் ஓரியன்டாகவும் வேறு பிஸ்னஸ் ஐடியாஸும் நம்ம சேனலில் நான் தொடர்ந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன்.